ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி விலாக் பார்க்க போகிறோம். சமீபத்தில் வேளாங்கண்ணி போயிருந்தோம், அதை தான் ஒரு சின்ன விலாகாக போடுறோம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்த பஸ் கிளம்பியாச்சு. நல்லாவே இருந்துச்சு ட்ராவல். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் சர்ச்சோட ஷ்ரைன் ரூம்ஸ் புக் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது. ரூம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அங்கேருந்து 400 மீட்டரில் மெயின் பசிலிக்காவுக்கு வந்து அடையலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லை பை வாக்கோ நீங்கள் இங்கே வந்துடலாம். நிறையா மாநிலங்கள்லேருந்து மக்கள் வந்த வண்ணம் இருப்பாங்க. இதுதாங்க மெயின் பசிலிக்கா, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். நீல வானத்துக்கு நடுவில் அந்த வெள்ளை கோபுரங்களை பார்க்கும்போது மனதிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி சண்டே, நல்ல கூட்டம். சண்டே மாஸ் நடந்துகிட்ருக்கு. மெயின் பசிலிக்காவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பீச் ரோட்டில் முட்டை போடுறதுக்கான காது குத்துறதுக்கான ஆஃபீஸ் சர்ச் சார்பாக இருக்குது. இங்கே டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா பிளேட் கொடுப்பாங்க. அது அண்ணங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக முடி இறக்கி கொடுத்துருவாங்க. பாப்பா சமத்தை அழாமல் உட்காந்துருந்தா. இங்கேயே காது குத்துறதுக்கான இடமும் தனியாக இருக்குது. முட்டை போட்டு முடித்த உடனே அங்கேருந்து பீச் ரோட்டில் நேராக நடந்து பீச்சுக்கு வந்துடலாம். அன்றைக்கி நல்ல கூட்டம். சன்ரைஸ் பார்த்துட்டு பாப்பாவை கடலில் விளையாட வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போனோம். எல்லோரும் குடும்பமாக கடலில் மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் கடலில் விளையாட வச்சு வெளியில் கூப்பிட்டு வந்தோம். ஊர்லேருந்து கிளம்பும்போதே கடலில் மண் எடுத்து விளையாடன்னு சொல்லி அவளோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தா. கொஞ்சம் நேரம் மண்ணெல்லாம் எடுத்து அச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தா. பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இது மெயின் பசிலிக்காவுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன கோவில், வியாகுல அன்னை ஆலயம். தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்காக கொடுத்துட்டு கனத்த இதயத்தோடு பிரார்த்தனைகள் அமர்ந்திருக்கிற வியாகுல அன்னையை நீங்கள் இங்கே பார்க்கலாம். மாலைகளை கொடுத்துட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி நம்மளோட பிரார்த்தனைகளை இங்கே வைக்கலாம் அன்னை இடத்துல. அங்கே இருந்து மெயின் பசிலிக்காவுக்கு போயிட்டு ஆரோக்கிய நேரத்தில் பிரார்த்தனைகளை வச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு சாப்பிட்றதுக்கு. இது சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சர்ச் கேன்டீன், ஷ்ரைன் ஃபுட் கோர்ட். இங்கே சாப்பாடு கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும். வெளியில் சாப்பிட்றது பாப்பாவுக்கு ஒத்துக்குதா என்னன்னு தெரியல, அதுக்காக நாங்கள் கேன்டீன்லேயே சாப்பிட்டோம். அஃபோர்டபுளாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும், நல்லாவே சர்வீஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு நம்ம ரூம் போயாச்சு. மதியானம் சரியான வெயில். ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் நம்ம மெயின் பசிலிக்கா வந்தோம். அங்கேயே கேன்டீனில் டீ காஃபி சாப்பிட்டுட்டு மறுபடியும் சர்ச்சில் போய் பிரார்த்தனைகள் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். வெயில் அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் மக்கள் மாலை நேரத்தில் ஆலயங்களை சுற்றி பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஆப்போசிட்லேயே மெழுகுபர்த்தி புதுமெண்ணெய்கள் வாங்கிறதுக்கான கவுண்டர் இருக்குது, வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த காணிக்கை காட்சியகம், மியூசியம் ஆஃப் ஆஃபரிங்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே இந்த ஸ்தலத்திற்கு வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் செலுத்திய காணிக்கைகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அங்கே மியூசியம் உள்ள ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை. ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். இத்தனை அற்புதங்களா அப்படின்னு நமக்கே வியப்பாக இருக்கும். இது மெயின் பசிலிக்காவோட சைடு வியூ. அழகான கட்டிடக்கலைக்கு இதுவும் ஒரு உதாரணம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நிறைஞ்ச இடம். மக்கள் எல்லோரும் நல்ல எண்ணங்களோட பலவிதமான பிரார்த்தனைகளோட கூடியிருக்கக்கூடிய இடம் இது. மெயின் பசிலிக்காவுக்கு இடதுபுறம் பக்கவாட்டிலேயே
ஆவே மரியா, மரியே வாழ்க என்ற வாசகங்களை தாங்கிய இந்த வரவேற்பு பிரார்த்தனை கூடம் உங்களை வரவேற்குது. இங்கே புனித ஆரோக்கிய அன்னையோட திருவுருவச்சிலை உள்ள நிறுவப்பட்டிருக்கு. வேளாங்கண்ணி மாதா இங்கே இந்த ஸ்தலத்தில் பால்கார சிறுவன் மோர்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தது மற்றும் கடலில் தத்தளித்து கொண்டிருந்த போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு வழிகாட்டி இந்த ஸ்தலத்திற்கு அழைத்து வந்த அன்னையின் அதிசயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனைகளை செய்யலாம். அருகாமையிலேயே இந்த அழகான ஃபவுண்டெயின் இங்கே அமைஞ்சிருக்கு. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நல்ல வாசகங்களோட இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய அற்புதங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இவரே என் அன்பார்ந்த மகன். இது மற்றும் ஒரு பிரார்த்தனை கூடம். மாலை நேரத்தில் கோபுரத்தோட அழகை நீங்கள் பார்க்கலாம். இது மெயின் பசிலிக்காவோட பின்புறம். அன்னையின் சப்பர பவனி வர காத்திருந்ததுனால மக்கள் எல்லோரும் கூடியிருந்தாங்க. வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி மகாராஷ்டிராவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக மராத்தி ப்ரேயர்ஸ் தனியாக நடந்துச்சு. வெளி மாநிலங்களிலிருந்து கூட நம்பிக்கையோட தமிழக மண்ணை தேடி வேளாங்கண்ணி ஆலயத்தை தேடி மக்கள் சாரையாக வந்துட்டுருக்காங்க. இது மாதா குளம் என்று அழைக்கக்கூடிய பழைய கோயிலுக்கு போகிற வழி. இது சிலுவை பாதை. ஒரு 1000 மீட்டர்ஸ் இருக்கும். மக்கள் எல்லோரும் மண்டிக்கிட்டே நடந்து சென்று தங்களோட பிரார்த்தனைகளை அன்னை இடத்துல எடுத்து செல்கிறாங்க. இது ஒரு வேண்டுதலாக இங்கே செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. இதுதான் மாதா குளம். இந்த இடத்துல தான் 16ஆம் நூற்றாண்டில் ஆரோக்கிய மாதா பால்கார சிறுவனுக்கு குளக்கரையில் காட்சி கொடுத்து அந்த ஸ்தலம். இந்த நீரூற்று இங்கே இருக்குது. இங்கே மெழுகுவத்தி ஏற்றி உங்கள் பிரார்த்தனைகளை அன்னை இடத்துல வைக்கலாம். நிறைய மக்கள் தங்களோட பிரார்த்தனைகளை அன்னை இடத்துல வேண்டுதல்களாக வச்சிட்ருக்காங்க. அன்னை பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்து அற்புதங்கள் நிகழ்த்திய இடம் மாதா குளம். இங்கு கிடைக்கிற அந்த நீரை நீங்கள் புனித நீராக தீர்த்தமாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். அதுக்கான கவுண்டர்ஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கேருந்து சர்ச் கேண்டில் சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம திருப்பி மெயின் பசிலிக்கா மேலே பேக் சைடில் ப்ரேயர்ஸ்க்காக போனோம். அங்கே மாஸ் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச் நீங்கள் பார்க்கலாம். ஜீசஸ் கிரைஸ்டோட உயரமான சிலை கைகளை உயர்த்தி உங்களை நோக்கி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து இந்த வியூ நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கேருந்து நம்ம கிளம்பி மார்னிங் ஸ்டார் சர்ச்சை பார்க்குறதுக்காக போனோம். அங்கேருந்து வெளியே ரோட் கிராஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்கு போகிற அந்த பாதை வந்துடும். ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டாச்சு நீங்கள் பார்க்கலாம். நிறைய மக்கள் இந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்காக இங்கே வருவாங்க. ரொம்ப அழகான ஒரு வேலைப்பாடு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நீல வானத்தில் இந்த ஒயிட் கலரில் இந்த ஜீசஸோட சிலை நீங்கள் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நிறைய மக்கள் இந்த சிலைக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னாடி நின்று புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் நின்று அழகாக ஒரு குடும்ப ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கே இருந்து பின்னாடி நோக்கி நீங்கள் நடந்து சென்றீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச்சை நீங்கள் அடைஞ்சிடலாம். மிகப்பெரிய சர்ச், ஆசியாவிலே மிகப்பெரிய ரோமன் கேத்தலிக் சர்ச்சு இது.
உள்ள தூண்களே இருக்காது. மிகப்பெரிய ஆலயம், பல ஆயிரம் மக்கள் கூடியிருந்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆலயம் இது. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். கட்டுமான கலைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆலயம் இது. முதல் முறையாக இந்த சர்ச்சுக்குள்ளே நாம் வந்தோடனே நமக்கே ஒரு பிரமிப்பு வியப்பாகவும் இருந்துச்சு. ஒரு பிளெஸ்டு ஃபீல் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக போய் பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். இங்கே அமைதியாக உட்காந்து பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். இது மார்னிங் ஸ்டார் சர்ச்சோட வியூ. அழகான கட்டிடக்கலைங்க. விடியற்காலை விண்மீன் ஆலயம். சர்ச் பக்கத்திலேயே இந்த ஸ்டாச்சு நீங்கள் பார்க்கலாம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அப்படிங்கிற ஜீசஸோட வார்த்தைகளை தாங்கிய சிலை அமைப்பு. சிறு குழந்தைகளோட ஜீசஸ் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிலை. இதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வாங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டோம். அருமையான குடும்ப படமாக வந்துச்சு. மார்னிங் ஸ்டார் சர்ச்சிலேருந்து கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே இருக்கிற ஆஃபீஸில் புனித எண்ணெய், கேண்டில்ஸ், வீட்டுக்கு தேவையான ஜெபமாலைகள் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம அங்கேருந்து மெயின் பசிலிக்கா வந்து பிரார்த்தனைகள் பண்ணிவிட்டு கேன்டீனில் காஃபி டீலாம் சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தை அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அன்னையோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் கிளம்புனோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேளாங்கண்ணிக்கு வீக் டேஸில் வாங்க. ஏன்னா வீக்கெண்டில் ரூம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ரைவேட் ரூம்ஸ்லாம் ப்ரீ புக்கிங் ஆகிருக்கும். ஸோ ப்ரீ பிளான்டாகவே வாங்க. எங்களுடைய வேளாங்கண்ணி யாத்திரை இனிதே நிறைவுற்றது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.